போன கிளாஸில் 5 முக்கியமான பாகம் பார்த்துருந்தோம். இப்போ அந்த 5 முக்கியமான பாகங்களை எப்படி கேஸ் சர்க்குலேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த பார்ட்ஸோட வரிசையை திரும்பி சொல்கிறேன். கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் டிவைஸ், எவாப்ரேட்டர். நம்ம கேஸ் நார்மலாக கம்ப்ரஸரில் தான் ஏற்றுவோம். நார்மலாக இருக்க ரெஃப்ரிஜரண்ட் கம்ப்ரஸருக்குள்ளே போன உடனே அதில் இருக்க சின்ன பிஸ்டனால் அந்த கேஸ் அழுத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனில் வந்து நமக்கு காப்பர் டிப் வழியாட்டி கண்டென்சரை சென்றடையுது. கண்டென்சர் எங்கே இருக்குன்னா நம்ம ஏசியோட அவுடோர் யூனிட்டில் தான் இருக்குது. கண்டென்சர் அந்த வாயுவை என்ன பண்ணுதுன்னா வெளிப்புற காற்றின் மூலயமா கண்டென்சர் கூல் செய்யப்பட்டு அந்த வாயுவில் இருக்க ஹை டெம்பரேச்சரை வெளியே எடுக்குது. நம்மளுக்கு கண்டென்சர்லேருந்து அவுட்லெட்டில் என்ன வருதுன்னா ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக நமக்கு அவுட்லெட் கொடுக்குது. கம்ப்ரஸர்லேருந்து என்ன பார்த்தோம், ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக போச்சு. அந்த வாயு கண்டென்சருக்கு போய் மாறின உடனே ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட், இதில் வந்து டெம்பரேச்சர் மட்டும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போது நமக்கு அந்த கேஸ் அப்படியே எக்ஸ்பென்ஷன் டிவைஸ்க்கு போகுது. இந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியோட அவுடோர் யூனிட்டில் தான் இதுவும் இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் இந்த கேஸை எப்படி மாற்றுதுன்னா ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக எக்ஸ்பென்ஷன் டிவைஸ்க்கு நமக்கு வருது. அந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ்லேருந்து அவுட்லெட் கொடுக்கக்குள்ள லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாறுது. இப்போது இந்த எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் அந்த கேஸை எப்படி மாற்றிருக்குன்னா அந்த ப்ரெஷரை மட்டும் இது மாற்றி கொடுத்துருக்கு. ஹை ப்ரெஷராக வந்துச்சு, அது இப்போ எக்ஸ்பென்ஷன் டிவைஸில் லோ ப்ரெஷராக மாறி அவுட்லெட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கேஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஷன் டிவைஸ்லேருந்து வர லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் ஆனது நமக்கு எவாப்ரேட்டருக்கு வருது. எவாப்ரேட்டர் எங்கே இருக்குன்னா நம்ம ஏசியோட இன்டோர் யூனிட்டில் தான் இருக்குது. எவாப்ரேட்டர் அந்த கேஸை என்ன பண்ணுதுன்னா நம்ம ரூமில் இருக்க ஹீட்டை எடுத்துக்கிட்டு எவாப்ரேட்டரில் இருக்க கூலிங்கை நமக்கு தருது. இந்த மாற்றம் அடைஞ்ச உடனே அந்த கேஸ் லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக திரும்பி கம்ப்ரஸருக்கு போகுது. கம்ப்ரஸரில் திரும்பி பிஸ்டனால் அழுத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக கண்டென்சருக்கு போகுது. கண்டென்சர் அந்த டெம்பரேச்சரை குறைக்கப்பட்டு ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக எக்ஸ்பென்ஷன் டிவைஸ்க்கு போகுது. எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் அந்த ப்ரெஷரை குறைக்கப்பட்டு லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக திரும்பி எவாப்ரேட்டருக்கு வருது. எவாப்ரேட்டருக்கு வந்த உடனே திரும்பி நம்ம ரூமில் இருக்க டெம்பரேச்சர்லாம் எவாப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு எவாப்ரேட்டரில் இருக்க கூலிங்கை நமக்கு கொடுத்துட்டு திரும்பி அந்த கேஸு கம்ப்ரஸருக்கு போய் சென்றடையுது. கம்ப்ரஸர்லேருந்து திரும்பி பிஸ்டனால் அழுத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சராக திரும்பி போகுது. இந்த சர்க்குலேஷன் தான் ஃபுல் ஏசியோட சர்க்குலேஷன். இதுபோல் ஏர் கண்டிஷனை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஜில்லுன்னு ஒரு காற்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.